இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமான தேவ கிருபைகள் உங்களை அதிகமாய் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரமும் தேவனுடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆளுகையும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் தேவன் உங்களை நடத்துவாராக. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் இந்த கடைசி வசனங்களிலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்மால் வாசிக்க முடியும். நாத்தான்வேலை சந்திக்கிறார். அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். இதோ கவரற்ற உத்தம இஸ்ரவேலர், அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். Jesus answered him, because I said to you, I saw you under the fig tree. Do you believe? You will see greater things than this. And he said to him, truly, truly, I say to you, you will see heaven open and the angels of God ascending and descending on the Son of Man. நாத்தான்வேலை ஆண்டவர் சந்தித்து பேசும்போது ஒரு வார்த்தை, இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாய் நான் வைத்து போக விரும்புகிறேன். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ இப்பொழுது பார்ப்பது அல்ல, பின்னும் அவனை நோக்கி. அந்த வார்த்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பின்னும் அவர் அவனை நோக்கி. நீ இப்பொழுது பார்ப்பதெல்லாம் ஒரு மாதிரி தான், ஆனால் இதற்கு மேலான சில காரியங்களை நீ பார்க்க போகிறாய். வானம் திறந்திருக்கிறதையும், தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், இது முதல் அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ மகிமை, அந்த தேவ சமாதானம், இதுவரை கண்டிராத ஒரு தேவ மகிமை, இதுவரை கண்டிராத தேவனுடைய செயல்கள், இதுவரை கண்டிராத மகத்துவங்கள், இதுவரை கண்டிராத சர்வ வல்லவருடைய கிரியைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடந்த நாட்களில் நாம் தியானித்த பிரகாரமாக சர்வ வல்லமுடைய தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் ஆச்சரியமும் பயங்கரமுமானவைகள் என்று சொல்லத்தக்கதான கிரியைகளை இனி வரும் நாட்களிலே இப்பொழுது பார்ப்பது அல்ல, இப்பொழுது பார்ப்பதில் நீங்கள் திருப்தி அடைந்து விடாதிருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரத்தில் பேதுருவை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு, அலங்கார வாசலிலே அலங்கோலமாக இருந்த ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய வல்லமையினாலே சுகத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள், சுகம் கொடுக்கிறார்கள். இவருடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். பேதுருவே, இதுவல்ல, இது ஒரு மாதிரி தான், ஆனால் இதற்கு பிற்பாடு இன்னும் அநேகம் இருக்கிறது. 3000 5000 ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறதே, ஜனங்களுக்கு முன்பதாய் தைரியமாய் நிற்க வேண்டியது இருக்கிறதே, ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதே, இதற்கு பிற்பாடு தேவன் பயன்படுத்த வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே, கர்த்தரால் செய்யப்பட வேண்டிய, நான் பார்க்க வேண்டிய, நான் அனுபவிக்க வேண்டிய தேவனுடைய கிரியைகளும் மகத்துவங்களும் 1000 எனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. மாதிரி முழுமை அல்ல, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி முழுமை அல்ல. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களை இனி நம்முடைய வாழ்க்கையில அதிபயங்கரமாக செய்வதற்கு கர்த்தருடைய கரத்தில் விட்டு கொடுங்கள். உத்தமமாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உத்தமனுக்கு தான் அவர் துணையாக இருக்க முடியும். உத்தமமாயிருங்கள். உங்கள் எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, பேச்சிலே, உங்கள் செயல்களிலே, உங்கள் கிரியைகளிலே, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே, உங்கள் நடவடிக்கைகளிலே உத்தமமாக இருங்கள். ஆண்டவருக்கு உத்தமமாக இருங்கள். மனுஷருக்கு முன்பதாய் உத்தமமாய் காண்பித்து வேஷம் போட வேண்டாம். அந்த தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு வேஷம் நமக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வேஷம் நமக்கு வேண்டாம். உண்மையான தேவ பக்தி நமக்குள்ளே இருக்கட்டும். உண்மையாய் உத்தமமாய் வாழ, பேச்சில் நடக்கையில் மாதிரிகளாய் நாம் வாழ்வதற்கு உத்தமமாக இருங்க. தேவன் நம்மை பார்த்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று நம்மை குறித்து அழைக்க முடியும் என்றால், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முழுமை அல்ல. இனி வரும் காரியங்கள் எல்லாம் அதிபயங்கரமானவைகளாக, ஆச்சரியமானவைகளாக காணும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். இதுவல்ல, இதோடு நின்று விடாதீர்கள். பேதுருவே, இப்பொழுது செய்தது ஒரு சின்ன மாதிரி, ஒரு சாம்பிள் தான் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய அதிகாரப்படுத்தி நிறுத்த வைக்க வேண்டிய ஸ்தானங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஸ்தானங்கள், மிகப்பெரிய உயர்வுகள். ஆகவே தேவன் செய்ய வேண்டிய மகத்துவமான கிரியைகளை காண்பதற்கும் அவருடைய கரத்திலிருந்து அந்த ஆச்சரியமான கிரியைகளை பெற்றுக்கொள்வதற்கும் எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். உத்தமமாய் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவனே,
உடைய பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா பாதைகளிலேயும் தேவனுக்கு உத்தமமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தொடர்ந்து தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய அனுக்கிரகத்துக்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் மேன்மையாய் நடத்துவார். தைரியமாய் இருங்க. ஆமென்.